டேய், என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? நீ எக்ஸாம்னு சொன்ன? டேய், என்னடாச்சு? டேய், என்ன தப்பு பண்ண? சொல்றா. கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லாம என்னடா பண்ற? சொல்றா. பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டியா? அசால்ட்டா சொல்றா. எங்கேயாவது இந்த வீட்டிலே இருக்காது, எங்கேயாவது போய் தொலை. போ, இந்த வீட்டை விட்டு போடா. என்னடா பிரச்சனை உனக்கு? பிட்டாச்சு மாட்டிக்கினானா? மிஸ் எல்லாரும் முன்னாடியும் வச்சு அசிங்கப்படுத்திட்டா. அவள் தானா? இந்தா இதை எப்படி எல்லாம் சரியாக போடும். சிவா, ஏய் சிவா, சிவா. What are you doing here? மேடம் பனிஷ்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க. நீ எக்ஸ்கியூஸ் கேட்டு கிளாஸ்க்கு போவன்னு பார்த்தா பொறுக்கி பசங்களை உட்காந்து கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏய் சிவா, ஏய் இங்க பாரு, பேசு. யார் சார் அவன்? யாராவா? உங்க ரத்தம் சார். சார் சார் இல்லை பரவாயில்ல, விடுங்க சார், பார்த்துக்கிறேன். சார், என் தம்பியை காணும் சார். திட்டினு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டான் சார். சார் சார், எங்கேயாவது பார்த்தீங்களா சார் அவனை? பார்த்தேன். வந்துடுவான், நீங்கள் வீட்டுக்கு போங்க சார். சரி, நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் போங்க. என்னை நம்புங்க, நான் கூப்பிட்டு வரேன். தேங்க்யூ சார். எங்கே போயிருப்பான்? பொறுப்பே இல்லாமல் இருக்கான். சிவா மாதிரி. ஏய் சிவா, சிவா, யோ போயிடு. அச்சி சா வச்சிரும் உன்னை. உன்னால தான் இப்படி ஆன. போ, ஒரு நிமிஷம் இங்கே வராத, போ. ஏய் போயிடு. சிவா, உன்கிட்ட பேச தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும், வா. போயிடு, போ. உன்கிட்ட பேச தான் வந்திருக்கேன் சிவா, வேற எதுவும் இல்லை. கொஞ்சம் சொல்கிறது மட்டும் கேளு ப்ளீஸ், வா. நான் ஏன் தெரியுமா இங்கே வந்திருக்கேன்? உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்.
உன் வீடு, உன் ஃப்ரெண்ட்ஸு, உன் ஸ்கூலு, இது மட்டும்தான் உன் லைஃப் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் நிமிர்ந்து எல்லாரையும் பாரு, நியூஸ் எல்லாம் கேளு. எப்போ பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வெட்டு, குத்து, கட்ட பஞ்சாயத்து, பொள்ளாச்சி ரேப்பு, விவசாய பிரச்சனை, காவேரி தண்ணி பிரச்சனை, தாமிரபரணி பிரச்சனை, இது பார்த்தாதானே அதர் ஸ்டேட் பிரச்சனை. பிரச்சனை இல்லை, ஒரு டிஸ்ட்ரிக்டை காமி பார்ப்போம். ஒரு டிஸ்ட்ரிக்டை விடு, ஒரு வீடு நிம்மதியாக இருக்கா? மக்கள் அவன் பிரச்சனையை விட வெளி பிரச்சனை தான் அவனுக்கு பெரிய தலைவலியாக இருக்கு. வெளி பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவன் பிரச்சனையை அவனே பார்த்துக்குவான். இப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம நாடு இதெல்லாம் ஏன் தெரியுமா உன்கிட்ட சொல்கிறேன். உன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர் எப்போ ஒரு ஐஏஎஸ் ஆவோ, ஐபிஎஸ் ஆவோ, இல்லை ஜேர்னலிஸ்டாவோ, இல்லை ஏதோ ஒரு மீடியாலையோ, இல்லை பொலிட்டீஷியனாவோ வந்தால் இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கும். நாடு மட்டும் இல்லை, உங்கள் வீடும் சந்தோஷமா இருக்கும். கஷ்டப்படுறோம் தாண்டா ஒருத்தன் வழி தெரியும். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன் எனக்கு தெரில. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியும் நம்பினேன். சரி வா, வீட்டுக்கு போகலாம். அப்பா, அம்மா, அண்ணன்லாம் உனக்கு தேடிட்டு இருக்காங்க. வா. ஏன்டா இப்படி பண்ற? எங்கடா போயிட்ட? டேய், சாப்பிட்டியா இல்லையாடா? திட்டினதுக்கெல்லாமாடா வீட்டை விட்டு கோச்சிட்டு போவேன். அங்கே பாரு, அம்மா துடிச்சு போச்சுடா. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார் தம்பியை திருப்பி கொடுத்ததுக்கு. வாடா போலாம். ஃபர்ஸ்ட் டேவா பசங்களுக்கு? இந்த வருஷம் பசங்க எப்படியோ. சிவா மாதிரி இருக்குல்ல? ஏய், என்ன சிவா, காலேஜெலாம் சேர்ந்தாச்சா? ஜாயின் பண்ணிட்டேன் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.